بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم العليم. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا امرأة يصبها أو يتزوجها أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அதை அவகாசமாக கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவகாசம். இந்த அவகாசத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இப்போ நாம மஷூரால முடிவு செய்து நம்ம மதரசா நடத்துற மாதிரி பிள்ளைகளுக்கு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு வகுப்பு நடத்தலாம் அப்படிங்கிறது சென்ற மஷூரால முடிவாகி இன்றைய தினத்துல இருந்து அந்த வகுப்பு ஒன்று மாசத்துல ரெண்டு நாள், அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மஷூரா நடக்கக்கூடிய வாரத்துல அந்த வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு செஞ்சது. அது இன்ஷல்லா அப்பாஸ் எடுத்து நடத்துவாங்க. அதனுடைய முன்னுரையாக இன்ஷல்லா அது சம்பந்தமான என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ஷல்லா நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவோம். இன்ஷல்லா வகுப்புகளை இன்ஷல்லா அசர்த்து நடத்துவாங்க. இன்ஷல்லா வாழ்வியல் அப்படின்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் அப்படிங்கிறது என்ன? இப்ப பொதுவா நீங்க ஆரம்பத்துல தீனியாத் மதரசால படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இறையியல், வணக்கவியல், அது மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது சமூகவியல், அறிவியல் இப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. இது அசல்ல என்னன்னு சொன்னா சமூகம் பிளஸ் இயல் சமூகவியல், இறைவன் பிளஸ் இயல் இறையியல், இப்படி அதனோட அதை சார்ந்த ஒரு அறிவுக்கு அதை சார்ந்த ஒரு வகுப்புக்கு இயல்னு சொல்லுவாங்க. இப்ப நாம இங்க படிக்க போகிறது என்னன்னு சொன்னா வாழ்வியல், வாழ்க்கை பிளஸ் இயல் வாழ்வியல். அப்ப வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைங்கிறது என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவா உலகத்தை முன் வச்சு நம்ம எதையுமே யோசிக்க கூடாது. சஹாபாக்களை முன் வச்சுதான் யோசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சாம்பிள் பீஸ்ன்னு சொன்னதே சஹாபாக்கள் தான். உங்களுக்கு முன்னுதாரண புருஷர்கள் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழமையில இருந்து சஹாபாக்கள் தான். இப்போ ஹந்தக்ல குழி நோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சஹாபாக்கள் ஒரு கவிதை படிக்கிறாங்க. என்ன கவிதை படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்துல வாழ்க்கை என்பது வாழ்க்கை இல்ல, நாளைக்கு மறுமையில எது வாழ்க்கையோ அதுவே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிறாங்க. அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மறு உலகத்துல இருக்கிறது தான் வாழ்க்கை. உலகத்துல இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது. இதுதான். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நமக்கு நிர்பந்தமாக வச்சிருக்கிறான், சோதனைக்காக. இப்ப அதை எப்படி பயன்படுத்துறது? நிர்பந்தமா சோதனைக்கு வச்சிருக்கிறான்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஒரு மனிதருக்கு பசி எடுத்துருச்சு அல்லது தாகம் எடுத்துருச்சு. ஓடி வந்தாரு, தொண்டையில தாகம் எடுத்துருச்சு. இந்த நேரத்துல இவர் எதன் பக்கம் தேவையுடையவர்? பசி எடுத்துருச்சு, அல்லாஹ் போதுமானவன் நிற்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டவும் இல்லை. இந்த நேரத்துல இவர் உணவின் பக்கம் தேவையானவர், உணவின் பக்கம் தேவையுடையவர். இப்ப இவர் உணவின் பக்கம் தேவையுடையவராக உணவின் பக்கம் போகக்கூடிய நேரத்துல இவருடைய மனநிலைமை என்ன? நல்ல உணவு கிடைச்சது, உண்டாரு, பசி ஆறிடுச்சு. இப்ப இவர் எந்த மனநிலைமையில இருக்கிறார்? நான் பசியோட இருந்தேன், உணவு கிடைச்சது, சாப்பிட்டேன், பசி தீர்ந்தது. இது ஒரு மனநிலைமை. இன்னொரு மனநிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நான் பசியோட இருந்தேன், எனக்கு உணவு கிடைச்சது,
உணவை கொண்டு அல்லாஹ் பசியை தீர்த்தான். இன்னொரு மனநிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நான் பசியோட இருந்தேன், எனக்கு அல்லாஹ் உணவு கொடுத்து பசியை தீர்த்தான், எனக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுத்தான், பசியை தீர்த்தான், என்ன சோதிக்கிறதுக்காக? பசியை நான் தீர்த்தனா அல்லது உணவு தீர்த்துச்சா? உணவை நான் கொடுத்தனா அல்லது உணவு உனக்கு தானா கிடைச்சதா, உன்னுடைய உழைப்புல கிடைச்சதா? இப்படின்னு பலகட்டமான சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இந்த உணவை கொடுத்தான், சோதிக்கிறதுக்காக வேண்டி, என்கிட்ட எக்ஸாம் பண்றதுக்காண்டி, எனக்கு மார்க் போடுறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா சோதிச்சான். அதனாலதான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடினமான பசியில அவங்க வீட்டுல வந்தாங்க. அவங்க உடனே பேரிச்சம்பழம் எல்லாம் வச்சு உடனே உணவு தயாரிச்சு உணவு வச்சோன்னே அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத் நாள்ல இதை பற்றும் கேள்வி கேட்கப்படும். இதை பற்றி அப்ப சஹாபாக்களுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாம் கடினமான பசி நேரத்துல கிடைச்ச உணவுக்குமா பதில்? ஆமா, அந்த நியமத்துக்கும் கேள்வி இருக்குது, அந்த நேரத்துல உங்க நம்பிக்கை எப்படி இருந்ததுக்கும் கேள்வி இருக்குது. அப்போ இந்த உலகத்துல சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா நிர்பந்தமாக தேவையாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த தேவையை சோதனையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். நாம நினைச்சுக்க கூட இதெல்லாம் சோதனை கிடையாது, இந்த நியமத்துகள்லாம் நமக்கு அப்படியே கிடைச்சிரும், நம்ம அதை பயன்படுத்திக்க வேண்டிய அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. இது எல்லாமே நம்ம முழு வாழ்க்கையும் இன்ச் பை இன்ச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிமிடம் நிமிடமாக அல்லாஹ் இடத்துல கேள்வி கணக்குக்கு நம்ம ஒப்படைக்க வேண்டியது இருக்கும். பைசா பைசாவா ஒப்படைக்கிற மாதிரி நிமிடம் நிமிடமாக ஒப்படைக்க வேண்டியது, வினாடிக்கு முதல் கொண்டு அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்க வேண்டியது. அப்போ ஒரு மனிதனுடைய தொழுகை மட்டும் கேள்வி கணக்குல வராது, நோன்பு மட்டும் வராது, ஜக்காத் மட்டும் வராது, அவனுடைய முழு வாழ்க்கையும் வரும். அப்ப அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு படிச்சு கொள்ளணும். இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படிங்கிறத படிச்சு கொள்ளணும். பாருங்க, முதலாவது முழு உலகத்தினுடைய முன்னேற்றம், முழு உலகத்தினுடைய சீர்திருத்தம், இது எங்கிருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள இருந்துதான் ஆரம்பம். இப்ப வாழ்வியல்ங்கிறத 2 பாகமாக பிரிச்சுக்குங்க. அது இன்ஷால்லா அதே மாதிரி 2 பாகமாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் நடத்திக்கிட்டே போவாங்க இன்ஷால்லா. வாழ்வியல் அப்படிங்கிறது 2 பாகமாக பிரிச்சுக்கணும். 2 பாகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குடும்பவியல், குடும்பம் பிளஸ் இயல், குடும்பவியல். 2வது சமூகம் பிளஸ் இயல், சமூகவியல். இந்த 2 பாகத்துக்குள்ளதான் எல்லாமே உள்ளடங்கும். இந்த 2 பாகத்துக்குள்ள எல்லாமே உள்ளடங்கிடும். குடும்பம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல குடும்பத்தினுடைய பராமரிப்பு, குடும்பத்தோட வாழ்றது, குடும்பத்தோட இருக்கிறது, இரத்த சொந்தங்களோட சேர்ந்து இருக்கிறது, உறவுகளோட இருக்கிறது, இது எல்லாமே அந்த குடும்பவியலுக்குள்ள வந்துடும். நான் என்னுடைய வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னுடைய வீட்டை நான் எப்படி பராமரிக்கணும், என்னுடைய தாயோட என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கணும், என்னுடைய தந்தையோட என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கணும், நாளைக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா என்னுடைய கணவனுடைய வீடு, கணவனுடைய பொருளாதாரம், அதே மாதிரி கணவனுடைய பிள்ளைகள், இதோட என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய செலவீனங்கள் எப்படி இருக்கணும், இது சார்ந்த குடும்பத்துக்குள்ள வீட்டை சார்ந்த இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா குடும்பவியல்ல வரும். அடுத்தது சமூகவியல். சமூகவியல் அவங்களுடைய நேரத்துல அண்டை வீட்டாரோட எப்படி நடந்து கொள்ளணும், நான் பாதையில எப்படி நடந்து கொள்ளணும், நட்பு உறவுகளோட எப்படி நடந்து கொள்ளணும், பொருளாதாரம் ஈட்டுறது, பொருளாதாரம் செலவழிக்கிறது, இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும், இப்படின்னு சொல்லி சமூகம் சார்ந்த விஷயங்கள் இல்ல வர்றது எல்லாமே சமூகவியல். இது 2ம் சேர்ந்து தான் வாழ்வியல். இந்த 2ம் சேர்ந்தது தான் வாழ்வியல், என்னுடைய வாழ்க்கை சார்ந்தது. அப்ப இது 2 தலைப்பாக முதல்ல பிரிச்சுக்கணும். இந்த 2 தலைப்பாக பிரிச்சு 2 தலைப்பாக நம்ம முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா குடும்பவியல். அப்ப குடும்பவியல்னா என்ன, குடும்பம்னா என்ன பாருங்க. குடும்பம்ங்கிறது அல்லாஹ் இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்துல லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர மிச்ச எல்லாருமே குடும்பத்தாரர்களாக தான் இருந்தாங்க, குடும்பத்தோட தான் இருந்தாங்க. மனைவி, புள்ள, அத்தா, அம்மா இப்படின்னு பிள்ளைகளோட தான் இருந்தாங்க. அவங்க குடும்பத்துல சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் குடும்பத்தோட தான் இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் தஆலா படைச்சதுக்கு பிறகும் குடும்பமாக்கி தான் சொர்க்கத்துல வாழ வச்சான். தனி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல வாழ வைக்கல. நாளைக்கு சொர்க்கத்துல மக்களை யாரெல்லாம்
குடும்பத்தோட வர்றாங்களோ அல்லாஹத்துல அவங்களாம் குடும்பத்தோட தான் சொர்க்கத்துல வாழ வைப்பேன்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் படைத்ததுல, மனிதனை படைத்ததுல மனிதன்கிற ஒரு தனி இனமாக அல்லாஹத்தால ஆக்கல, அதை அல்லாஹத்தால குடும்பமாக ஆக்கினான். மனிதன் மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களும் குடும்பமாக தான் வாழும். உலகத்துல படைக்கப்பட்ட மலக்குமார்களை தவிர, அல்லாஹால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை தவிர ஜின்கள் முதல் கொண்டு குடும்பமாக தான் வாழும். அப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தை படிச்சுக்கணும். இப்ப குடும்பத்தை நான் எங்க போய் படிக்கிறது? குடும்ப வாழ்க்கையை எங்க போய் படிக்கிறதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இருந்துதான் குடும்ப வாழ்க்கையை படிச்சுக்கணும். எப்படி தொழுகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து எடுத்தால்தான் தொழுகை பூர்த்தி ஆகுமோ, சம்பூர்ணமாகுமோ, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக சம்பூர்ணமாக இருக்க முடியும். இது அல்லாமல், வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமாக, உலகத்துல எந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போனாலும் அவங்க நெருக்கடியை சந்திச்சிருவாங்க, சிரமத்தை சந்திச்சிருவாங்க, அவமானத்தை சந்திச்சிருவாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு வாழ்க்கை முறையிலேயுமே அல்லாஹ்தாலா இதற்கான ஒரு வழிகாட்டுதலை வைக்கவே இல்லை. அப்போ ஒரு மனிதன் எப்படி இபாதத்திற்கான சம்பூரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில தேடுறானோ, அதே மாதிரிதான் வாழ்க்கையினுடைய சம்பூரணத்தையும் வாழ்க்கையினுடைய முழுமதியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில இருந்து தான் எடுக்கணும். அதுக்கு உலமாக்கள் அத நல்ல வழியில, மூத்த உலமாக்கள் அழகான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து படிப்பினைகளை எடுத்து உம்மத்துக்கு படிச்சு கொடுத்திருக்கிறாங்க, சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையுமே. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நபி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குனாங்க. எந்த அளவுக்கு நல்ல குடும்பத்தை உருவாக்குனாங்க நமக்கு எல்லாம் தெரியும். அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செஞ்சதா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுவும் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முற்காலத்தினுடைய கவிதைகள்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதாவது அரபி பாஷையினுடைய பாண்டித்தியம், கவிதைகள்ங்கிறது அரபி பாஷையினுடைய பாண்டித்தியம், அதுலயும் அவங்கதான் தேர்ச்சி, அதுவும் தெரியும். அதே மாதிரி முற்காலத்தினுடைய வரலாறுகள், அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க? ஏன்னா இந்த மூணுலயுமே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் எக்ஸ்பர்ட். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இது மூணுத்திலுமே எக்ஸ்பர்ட். பாருங்க, மினால மக்கள் ஹஜ்ஜுக்காண்டி, அதாவது ஜாஹிலியத்தினுடைய காலத்துல ஹஜ்ஜுக்காண்டி தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவங்கதான் இறுதி தூதர் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தினர்களை, இவங்க எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவங்களுடைய மூதாதையர்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது, இவங்க எப்படிப்பட்ட பண்புடையவர்கள், இப்படிங்கிறத பூரா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அரபுகளுடைய முழு கோத்திரங்கள், அரபுகளுடைய முழு இனத்தினுடைய முற்கால வரலாறுகள் பூரா அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதை தான் அவங்க தங்களுடைய மகளுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவங்க படிச்சு கொடுத்திருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி கோத்திரம், இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி இந்த தேசத்துல வாழ்ந்தாங்க, இவங்க இப்படி வந்தவங்க, இவங்க இந்த இடத்துல இருந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சுன்னா தந்தைகிட்ட இருந்து அவங்க அதை படிச்சுக்கிட்டாங்க. அப்போ சிறுபிராயத்திலேயே குர்ஆனை மனனம் செஞ்சாங்க. வீட்டுடைய சூழல்ல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. நாம இன்னைக்கு குர்ஆனை கையில வச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. விளையாடும் போதே குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக ஆனாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு 2 வகையான சூழல் கிடைக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல குடும்பத்துல, நல்ல ஒரு பாரம்பரியமிக்க தீனுடைய சூழலுடைய ஒரு குடும்பத்துல பிறந்து வளரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்னொன்னு, அவங்க திருமணம் முடிச்சு போகிற இடமும் அதே மாதிரி நல்ல குடும்பத்துல, நல்ல பாரம்பரியமிக்க தீன் உள்ள ஒரு குடும்பத்துல போய் சேருவாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி.
ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பாரம்பரியம் மிக்க நல்ல ஒரு குடும்பத்துல, நல்ல தீன் உள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து தீன் இல்லாத ஒரு இடத்துல போய் அவங்களுடைய வாழ்க்கை மாட்டிக்கும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தீன் அல்லது பாரம்பரியம் எதுவுமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு பிறந்த பெண் அவங்க போய் சேர்றது, திருமணமாகி போய் சேர்ற இடம் நல்ல பாரம்பரியம் மிக்க நல்ல தீனுடைய ஒரு குடும்பத்துல போய் சேர்ந்துருவாங்க. இப்ப எல்லாருமே துவா செய்யணும், எனக்கு என் வீடும் பாரம்பரியம் நல்ல தீன் உள்ள சூழலாக இருக்கணும், நான் போய் சேர்ற இடமும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா கேட்டுக்கொள்ளுது. அல்லாஹால அப்படி ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹால அமைச்சு கொடுப்பானாக. அப்போ இந்த குடும்பவியல் குறிப்பாக பெண்களுக்கு தான் இது படிச்சு கொடுக்கப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது பெண்கள் தான் நிர்வகிப்பாங்க. நல்ல வழியில இருந்தாலும் சரி, தீய வழியில இருந்தாலும் சரி. ஒரு குடும்பத்தை யார் தான் நிர்வகிக்க முடியும்னு சொன்னா, பெண்கள் தான் நிர்வகிக்க முடியும். அவங்க தான் அது எல்லாத்தையுமே உருவாக்குவாங்க. அதனால இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்த அதிகமாக பெண்களுக்கு தான் இது படிச்சு கொடுக்கப்பட வேண்டியது. அதனாலதான் இந்த வகுப்பு உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதனால இதற்கு நீங்க இதுல எல்லாத்தையும் குறிப்பெடுத்து அதை நாம வாழ்க்கையில பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இந்த வகுப்புக்கு வரணும். ஏன்னா வெறுமனா நம்ம ஹிஃபுது பண்ணிட்டோம், வெறுமனா குரான் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம், நல்ல குரான் தரவா தெரியும், அந்த ஒரு இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இது என்னன்னு சொன்னா சில நேரத்துல நமக்கு கிபிரியத்தை ஏற்படுத்திடும். ஷைத்தானுக்கு அப்படிதானே கிபிரியத்தை ஏற்படுத்திடுச்சு. அழிமு தானே, பணத்தினுடைய கிபிரியத்தை விட அழிமனுடைய கிபிரியத்து பயங்கர மோசமானது. ஏன்னா இப்லீஸை ஷைத்தானாக மாத்தினதே இல்மனுடைய கிபிரியத்து தான். அதனால நாம குடும்ப விஷயத்த நம்மள்ட்ட படிச்சுக்கொள்ளும், குடும்ப வாழ்க்கை விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்த படிச்சு கொள்ளணும். இதுல உறவுகளோட வாழ்றது ஒரு பகுதி இருக்குது. உறவுகளோட, அதாவது திருமணத்துக்கு முன்பு நம்மளுடைய உறவுகள், திருமணத்துக்கு பிறகு பந்தங்கள், அதாவது திருமணத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பந்தங்கள், இந்த இடத்துல வாழக்கூடிய ஷரியத் ரீதியான அதே நேரத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஷரியத் ரீதியான அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு இடத்துல திருமணம் முடிச்சு போகிறாங்கன்னு சொன்னா, அந்த குடும்பத்துல கணவனுக்கு அடுத்து மாமனார், இவங்க 2 பேர் தான். கணவனை கணவனுங்கிற ரீதியில மகரம் கிடையாது, கணவன்ற ரீதியில வந்துடும். மாமனார் மட்டும்தான் மகரம் ஆவார். மிச்சம் யாருமே மகரம் கிடையாது. மிச்சம் எல்லாருமே அந்நிய ஆண் தான். பேசவும் முடியாது, சலாம் சொல்லவும் முடியாது. சரிங்களா? இப்ப இது குடும்ப சார்ந்த விஷயம், இது ஷரியத் சார்ந்த விஷயம். அது பிறகு குடும்பத்தை பராமரிக்கிறது இருக்குது. தன் வீட்டில இருக்கும் பொழுது தன் தாய் தந்தை தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுடைய பிள்ளைகள் இவங்களோட நாம இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது. நம்ம திருமணம் முடிச்சு போனதுக்கு பிறகு அங்க நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது, அவர்களோட இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை இருக்குது. இது யாரு முதல்ல, யாரு ரெண்டாவது, யாரு அடுத்து, யாரு அடுத்து, யாரு அடுத்து, இது ஷரியத்தினுடைய தர்த்தீப் இருக்குது. ஒரு ஆண், சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார சொல்லா, ஒரு ஆண் ரொம்ப கடமைப்பட்டது யாருக்கு, உலகத்துல ஆக கடமைப்பட்டது யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய்க்கு. ஒரு பெண் ரொம்ப கடமைப்பட்டது யாருக்கு அப்படின்னா கணவனுக்கு அப்படின்னா. ஒரு பெண் ரொம்ப கடமைப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொன்னா தாய்க்குன்னு சொல்லல. ஏன்னா அந்த தாயை பார்த்துக்கிட்டு அந்த தாய் பெத்த புள்ள இருக்கும். யாருக்கு கடமைப்பட்டது? கணவனுக்கு கடமைப்பட்டவங்க. அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன், யாருக்கு முன்னுரிமை, யாருக்கு முதல் உரிமை, அதுக்கு அடுத்து யாரு, அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி உறவுகளுக்கும் பந்துக்களுக்கும், அதாவது திருமணத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய பந்துகளுக்கும் மத்தியில உள்ள நம்ம வாழ்க்கை முறை. ரெண்டாவது, நாம வீட்டை பராமரிக்கிற முறை. வீட்டை எப்படி பராமரிக்க போகிறோம்? வீட்டை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுல இருக்குது, ஆடையை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுல இருக்குது, அவங்கள முகமலர்ச்சியோட அவங்கள அணுகிறது இருக்குது, நல்ல முறையில வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது இருக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இருக்குது, அனாவசியமான இஸ்ராஃபான செலவுகளை வீட்டுக்குள்ள வர விடாம பாதுகாக்கிறது இருக்குது, வீட்டுல தீனுடைய சூழல்களை ஏற்படுத்துறது, வீட்டுல அமல்களுடைய குர்ஆனுடைய திக்ருனுடைய அந்த சூழல்களை உருவாக்குறது, இது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அதாவது சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு மஸ்ஜித் எப்படியோ ஒரு பெண்ணுக்கு வீடு மஸ்ஜிதாக மாறணும்.
ஒரு பெண்ணுக்கு வீடு எப்படி ஆயிரணும்? மஸ்ஜித் மாதிரி இருக்கணும். மஸ்ஜிதுல குப்பை கிடக்குமா? மஸ்ஜிதுல நஜீஸ் இருக்குமா? மஸ்ஜிதுல இஸ்ராஃப் இருக்குமா? மஸ்ஜிதுல அனாவசியமான அனாச்சாரமான விஷயம் இருக்குமா? இப்ப இது மாதிரி ஒரு சூழல் ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துல உருவாக்குறது, வீட்டுக்குள்ள உருவாக்குறது. இது வீட்டினுடைய சூழல். அதே மாதிரி வீட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பு எப்படி? பொருளாதார கட்டமைப்பு எப்படி? நாங்க எப்படிங்க இதுல போய் பொருளாதார கட்டமைப்பு ஏற்படுத்துறது? எல்லாத்துக்குமே சஹாபாக்கள்கிட்ட சீரத்துல முன்னுதாரணம் இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவானதுக்கு பிறகு பைத்துல் மால்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் ஹதியா ஒண்ணு முடிவு செஞ்சாங்க. அந்த ஹதியா அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஹதியாவை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க மனைவிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இனிப்பு சாப்பிடணும்னு. இப்ப நமக்கெல்லாம் ஆசை வந்துச்சுன்னா உடனே அத்தா கிட்ட சொல்லிடுவோம், இல்ல அண்ணன்கிட்ட சொல்லிடுவோம், இல்ல சாச்சா கிட்ட மாமா கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் நாளைக்கு எடுத்துட்டு வந்துருங்க, குலோப் ஜாமுன் எடுத்துட்டு வந்துருங்க, இது வாங்கிட்டு வந்துருங்க, அதை வாங்கிட்டு வந்துருங்க சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, கொடுத்துருவாங்க. சஹாபாக்கள் இந்த மாதிரிலாம் செலவு செய்யற பழக்கம் கிடையாது. சஹாபாக்களுக்கு இப்படிலாம் செலவு செய்யற பழக்கம் கிடையாது. அத்தியாவசியத்திலையும் அத்தியாவசியத்துலதான் கம்மியா செலவு செய்வாங்க. அப்ப இவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு, ஹல்வா சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றப்ப, இல்ல நமக்கு வர்ற வருமானம் நமக்கு போதுமான செலவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தினந்தோறும் அவங்க செலவினத்துக்காக வேண்டிய வீட்டினுடைய செலவினத்துக்காக வேண்டி கொடுத்த பணத்தை கொஞ்சம் எடுத்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு 100 ரூபாய் இன்னைக்கு செலவுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் எடுத்தாங்க. 95 ரூபாயில வேலையை முடிச்சாங்க. இந்த 5 ரூபாய் சேர்ந்து 50 ரூபாய் ஆன உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நான் அதாவது அவங்க 5 ரூபாய் எடுத்தாங்கன்னு இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுல கொஞ்சம் அது இனிப்பு செய்யறதுக்கு உண்டான பண்டங்கள்லாம் வாங்கி, இப்ப நம்ம செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா பீர்னியா இருந்தா ரவை, சர்க்கரை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் இடிச்சு அவங்க ஒரு பாயாசம் ஒரு இனிப்பு செஞ்சு கொண்டாந்து வச்சாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இனிப்பு எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கிறீங்களே, காசு ஏது? இல்ல நீங்க அன்றாடம் கொடுக்குற செலவினத்துல சேமிச்சு இதை எடுத்தாங்க. அப்போ இந்த 5 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்னு சொல்லி பைத்துல் மால்ல அந்த 5 ரூபாயை கட் பண்ணாங்க. அந்த 5 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க? கட் பண்ணிட்டாங்க. இதுதான் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை திட்டம். இதுதான். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கட் பண்ணது அவங்க சித்திகி அப்படிங்கிறதுனால, அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா அவங்க மனைவி செஞ்சது என்னது? அது கொடுக்கறதுல இருந்து சிறுகை எடுத்து சிறு சேமிப்பாக குடும்பத்துக்கு வேற ஏதாவது உபரியாக செலவு செய்யறதுல அவங்க அது என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. இது மாதிரிதான் ஏற்படணும். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட என்ன வருதோ அதை மேம்படுத்துறதுங்கிறது வேற, அதை சுருக்கி அதுல இருந்து மேம்படுறதுங்கிறது வேற. அத்தாவையும் கணவனையும் சகோதரனையும் இன்னும் சம்பாரின்னு சொன்னா அவங்களுக்கு குடும்பத்துல டைம் கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. அவங்களோட மொத்த நேரமும் பஜார்லயே செலவாயிரும், வேலையிலேயே செலவாயிரும், காசு சம்பாதிக்கிறதுலயே செலவாயிரும். உங்கள்கிட்ட கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. மாறாக எது வருதோ அதுல இருந்து எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது, இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு மனநிலைமை. எது வருதோ அதுல இருந்து எப்படி எல்லாம் பணத்தை மிச்சப்படுத்தி அதை ஒரு சேமிப்பாக ஆக்க முடியும், அதை கொண்டு எப்படி குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இப்ப நீங்க இதை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு தெரியல. உங்கள்கிட்ட யாராவது வீட்டுல பாட்டிமா, அதாவது அம்மம்மா அல்லது வாப்பமா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த சின்ன சின்ன வருமானங்கள் தான், யார்ட்டும் பெரிய ஒரு சம்பாத்தியம் கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கொடுக்குற காசுல மிச்ச காசு வருது பாருங்க, அந்த மிச்ச காசை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மிளகா டப்பால, உப்பு டப்பால இப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க. சில்லற காசெல்லாம் சும்மா அப்படியே ஓலையினுடைய கேப்ல, அந்த ஓட்டுனுடைய கேப்ல 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டுன்னு சொருவி வச்சிருப்பாங்க. திடீர்னு எதனாச்சும் செலவு வந்துருச்சு, யாருக்கா உடம்பு சரியில்லாம போச்சு அல்லது ஏதோ ஒரு தேவை வந்துச்சு, திடீர்னு கையில காசு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு மிஷின்ல எல்லாம் போய் நிக்க மாட்டாங்க.
இல்லையா? அந்த அந்த ஓட்டு மூளைய பாரு, இதை இங்க பாரு, அங்க பாருன்னு சொல்லி அங்கங்க பரட்டை இரட்டை எடுத்தா அது வந்துடும். ஒரு 100 ரூபா 150 ரூபா வந்துடும். அந்த செலவை வந்து அவங்க சமாளிச்சிருவாங்க. இப்படி சொருகி சொருகி சேமிச்சு வைக்கிறது, இப்படி சொருகி சொருகி சேமிச்சு வச்சு அதையும் குடும்பத்துக்கு தான் செலவு செய்வாங்க. அதாவது அவங்க நகை வாங்கி போடுறது, அவங்களுக்கு இடம் வாங்குறது, அவங்களுக்கு பட்டு சேலை வாங்குறதுன்னு செலவுனா அதுவும் குடும்பத்துக்கு தான் செலவு செய்வாங்க. ஆனால் இப்படி சிறுக 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 கண்ணுக்கு தெரியாமல் இணைத்ததை குடும்பத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது போன தலைமுறை வரைக்கும் இந்த பழக்கம் இருந்தது. இப்படியாக குடும்பத்துக்குள்ள பொருளாதாரத்தையும் நிர்வகிக்கிறது, அதை கட்டுக்கு கொண்டு வர்றது, அதை வந்து வலிமைப்படுத்துறது, இதுவும் பெண்களால தான் முடியும். இதுவும் பெண்களால தான் முடியும். அதே நேரத்துல இத அதல பாதாளத்துக்கு கொண்டு போறதும் பெண்களால தான் முடியும். இன்னைக்கு இதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேசான வழி இருக்குது. நீங்க வீட்டுல இருக்கிற போனை திறந்து பார்த்தீங்க, 50% ஆஃபர்னு பார்த்தா உடனே புக் பண்ணிடுறது. அது எனக்கு தேவையா தேவையில்லையா, என் வீட்டுல அந்த பொருள் இருக்குதா இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணுவேனா யூஸ் பண்ண மாட்டேனா, எனக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, எதுவுமே தெரியாது. 50% நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு யூஸ் ஆகுங்க. இது இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு யூஸ் ஆகும். ஒரு 10 பேர் வரக்கூடிய நேரத்துல இது வந்து நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அதை நாம எடுத்துக்கொள்றது. இப்படிதான் இன்னைக்கு இஸ்ராஃப் இல்ல, அனாவசியத்தின் மீது செலவாகிட்டு இருக்குது. குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள் இன்னைக்கு பெரிய அளவுல அனாவசியமாக செலவாகிறது இதுலதான். தக்காளி வந்து 50% ஆஃபர்ல தக்காளின்னு சொல்லி ஆன்லைன்ல வந்துச்சுன்னு சொன்னா, தக்காளி எவ்வளவு யூஸ் பண்ணுவோம், நமக்கு தேவை இருக்குமா, இது 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ குப்பைக்கு போயிருமே, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆஃபர் வந்திருக்குது, அதனால உடனே 1 கிலோ தக்காளி வாங்கிருங்க. ஆர்டர் போடுங்க, வீட்டு வாசல்ல வந்து இறங்கிடும், வாங்கி உள்ள வச்சிருங்க. அதுல ஒரே ஒரு தக்காளி அழுவி போய் நீங்க குப்பை தொட்டியில போட்டாலும் அது இஸ்ராஃப் தான். அது இஸ்ராஃப் தான், வீண் விரயம் தான், அனாவசியம் தான். அல்லது எக்ஸ்ட்ரா போட்டு, சரி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு எக்ஸ்ட்ரா போட்டு சமைச்சாலும் அது அனாவசியம் தான். அப்ப இது மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள் இது வாழ்க்கையில படிச்சு கொள்றது. அடுத்ததாக பிள்ளை வளர்ப்பு. பிள்ளைகள் வளர்ப்புனா புள்ள பெத்து புள்ள வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குது. புள்ள பெத்து புள்ள வளர்க்கறதுன்னு ஒண்ணு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புள்ள பெக்கவே இல்லை. ஆனா அவங்கள்ட்ட வளர்ந்த பிள்ளைங்க எல்லாருமே பெரும் பெரும் முஹத்திஸீன்களாக மாறினாங்க. புள்ள பெக்கல, ஆனா புள்ள வளர்த்தாங்க. புள்ள பெக்கவே இல்லை, ஆனா புள்ளைய வளர்த்தாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாருமே புள்ள வளர்த்தாங்க. தங்களுடைய அடிமைகளுடைய பிள்ளைகளை, தங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய பிள்ளைகளை தங்களுடைய வீட்டுல வச்சு வளர்த்தாங்க. வளர்த்து பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு வளர்த்து காட்டினாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறது. அதே மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களோட இருக்கிறது. குடும்பத்தினர்கள்ட்ட நான் என் சகோதரன்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு இருக்கணும், என் சகோதரிகிட்ட எப்படி இருக்கணும், இவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியது, இவங்களோட நம்ம அதாவது முஆஷராத், அதாவது எப்படின்னு சொன்னா முஆமலாத், இவங்களோட நான் பழகக்கூடிய பழக்கங்கள், இவங்களுக்கும் எனக்கும் மத்தியில எப்படிப்பட்ட என்னுடைய கடமை என்ன, என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய கடமை என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஷரியத், இது எல்லாமே ஷரியத்தினுடைய வழிகாட்டுதல்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் காமிச்ச வழிகாட்டுதல்களின் மீது இதெல்லாமே கட்டமைக்கப்படணும். உலகத்தை பார்த்து கட்டமைக்க கூடாது. உலகத்தை பார்த்து உலகத்தினுடைய முறையில இது கட்டமைக்கப்படக்கூடாது. மாறாக அல்லாஹ் அவனுடைய ரசூலும் சொன்ன முறையில இது கட்டமைக்கப்படணும்.